ஆதவர்ஜுனா என்ன சொல்கிறாரு, அமைச்சர் கொடுக்குறவரே எங்களுக்கு ஒரு என்ன காசுனே தெரியாதுன்றாரு. 2 பிராமணர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க. சுதந்திர இந்தியாவில் தமிழ்நாட்டில் 2 பிராமணர்கள் அமைச்சரவையில் இருந்ததே கிடையாது. கொஞ்சம் மைனாரிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். ஏன் இந்த கேள்வி வருதுன்னா, ஒரு அமைச்சரவை அமையுது அப்படின்னா முதல்ல சாதி வாரியான ஒரு கணக்கு எடுத்து அந்த கணக்கெல்லாம் இங்கே எடுபடலைங்க. ஆனால் பிராமணர்கள் ஒரு விஷயத்தில் ரொம்ப இதாக இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. என்னென்னா அதில் ஒரு 7 பேரை போட்டிருக்காரு அமைச்சரவையில். அதை பற்றி நிறைய பேர் இருக்குது. இந்த சிறுமாவளவனோட ஓட் பேங்க் அப்படியே டேர்ன் ஆகிடுச்சு. அதனால் அவருக்கு அவர்களை போட்டிருக்காரு. அவங்க அம்மா வன்னி அரசுக்கு விபூதி வச்சு விட்டதாக இருக்கட்டும், இல்லை சொல்லக்கூடிய நேர்மறை கருத்துக்கள் எல்லாத்தையுமே ஒரு வகையில் எங்கேயோ திமுகலேயே 80% கோவிலுக்கு போகிறவங்க காவல் ஜெயிக்கணும் தான் எல்லாருமே. சபரிமலைக்கு போகிறவங்க சேகர் பாபுலாம் சபரிமலைக்கு மாதம் ஒரு தடவை போயிட்டு வந்தவர் தான். அதனால் இல்லை ட்விட்டரில் எக்ஸ் தளத்தில் ஆராசா அவர்கள் பதிவிடக்கூடிய ட்வீட்டுகளும் எல்லாமே நேரடியாக ஒரு அரசியல் மரபுக்கு அகைன்ஸ்டாக இருக்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். தேவையில்லாத ஒரு விஷயம், அது அனாவசியம். அது கொஞ்சம் அதிகப்படியான ஒரு செயல்பாடுகளாக பார்க்குறேன். அது 2003 2004 வாஜ்பாய் முதுகில் குத்திட்டு தான் நீங்கள் யூபிஏல சேர்ந்தீங்க திமுக. அப்போ மட்டும் நீங்கள் இந்த அவர் வாஜ்பாய்க்கு லாயலாக இருந்தீங்களா? இல்லை 10 வருஷம் யூபிஏல இருந்தீங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸ் உங்கள் முதுகில் குத்திட்டு இல்லை, நீங்கள் அதை விட்டு வெளில வந்தீங்கல்ல. திமுக அதிமுக தலைமையில் இபிஎஸ் முதலமைச்சராக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அது உண்மைதான், அந்த டாக்ஸ் போனது உண்மைதான் அப்படின்னு சிபிஎம் சண்முகமாக இருக்கட்டும், இல்லை திருமாவளவன் அவங்க எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. இந்த விஷயங்கள்லாம் இன்னும் கொஞ்ச நாள் வெளில வரும் பாருங்கள். கூட்டணியும் போது நடந்த பேச்சுவார்த்தை திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் காங்கிரஸுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் அப்போ என்ன நடந்தது, சிபிஎம் பேசும்போது என்ன நடந்தது, சிபிஎம் பேசும்போது என்ன நடந்ததுன்னு சிபிஎம்மில் அந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டவர் என்கிட்ட சொன்னார். இன்றைக்கி இது என்ன சொல்கிறார் திரும்ப, எனக்கு இஷ்டமே இல்லை, எங்கள் கட்சி தான் அதிகாரத்தில் போகணும்னு சொல்லுது, எனக்கு இஷ்டமே இல்லை. அப்படிலாம் குழப்பாதீங்க. லாட்ரி சீட்டு போன்ற விஷயங்கள்லாம் அடிபடுது. பல பேர் இதை லாட்ரி மாடல் அரசான்னு கேட்குறாங்க. அதனால் வெறும் ஆதவர்ஜுனாவையும் புஷி ஆனந்தையும் நம்ம ரொம்ப நாள் பார்த்துட்டு இருக்க முடியாது. விஜய் இப்போ மீட் பண்ணணும். ஆனால் பொய் சொல்லி ரீல்ஸ்லேயே நடத்தலாம், இல்லை சோஷியல் மீடியாலேயே நடத்தலாம்னு நினச்சாருன்னா மக்கள் ஒரு தடவை தான். நம்ம பண்ணை இயற்கை அங்காடி. தொடர்புக்கு 87 54 44 92 99. நேயர்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் நவனி. இன்னைக்கு நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் இருக்காங்க. அவங்களோட தான் பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். அதிரடி முதல்வரின் செயல்பாடுகள், அதாவது முதல்வர் ஆஃபீஸுக்கு லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு வராரு, முதல்வர் ஒயின் ஷாப்பை மூடுறாரு, அதிரடி நடவடிக்கைகள் எடுக்கிறார். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு நமக்கு ஏதோ ஒரு விஷயங்கள் முதல்வர் விஜய் தரப்புலேருந்தும் சிஎம்ஓ தரப்புலேருந்தும் நமக்கு கிடச்சிட்டு இருக்கு. இந்த நிகழ்வுகளை முதல்ல எப்படி பார்க்குறீங்க? அரசின் இந்த செயல்பாடுகளை அடுத்த கட்டமாக என்ன நகர்வு எதிர்பார்க்கலாம்? இல்லை, அதாவது இந்த அரசாங்கத்தில் எல்லாருமே நிர்வாகத்துக்கு புதியவர்களாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இன்னும் சில மாதங்கள் ஆகும். இந்த அரசாங்கத்தில் என்ன அரசாங்கம்னா என்ன, இந்த சிஸ்டத்தில் எப்படி ஒர்க் பண்ணுறது, அதிகாரிகள் எப்படி வேலை வாங்கிறது, சிஸ்டம் என்ன சொல்லுது, விதிகள் என்ன சொல்லுது, சட்டமன்றத்தில் எப்படி நடந்துக்கிறது, பல விஷயங்கள். ஒரு இடத்துல ஒரு சோதனை பண்ண போனால், இன்ஸ்பெக்ட் பண்ண போனால் எப்படி டீல் பண்ணுறதுங்க, பல விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். எல்லாருமே புதுசு எக்ஸப்ட் செங்கோட்டையன் தவிர. விஜய் அவர்களே புதியவர் தான் நிர்வாகத்துக்கு. அதனால் எல்லாருக்குமே கொஞ்சம் நாள் ஆகும். ஆனால் அவங்களுக்கு என்னென்னா ஒரு எடுத்த உடனே ஒரு 2 வருஷத்துக்குள்ளே கட்சி ஆரம்பித்து ஆட்சியில் வந்ததுனால எல்லாருமே ஒரு பரபரப்பில் இருக்காங்க. நம்ம வந்த உடனே ஏதாவது ஒன்று செய்யணுன்ற ஒரு துருதுருன்னு இருக்காங்கல்ல. அந்த துருதுருன்னு இருக்கிறோட விளைவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸில் எடுத்து போய் சாப்பிட்றாரு, பின்னாடி துண்டு வெள்ளை துண்டை எடுத்துட்டாரு, இல்லை போட்டிருக்காரு, ஏதோ ஒன்று சம்திங்கில் ஏதாவது உங்களுக்கு ஒயின் கடையை மூடுறாரு, பாரெல்லாம் மூடிட்டாங்க, 10 ரூபா வாங்குறது நிறுத்திட்டாங்க. அப்புறம் கரெக்டாக 9:30 மணிக்கு ஆஃபீஸ்க்கு வந்துடுறாரு, சாயந்தரம் 4:30 மணிக்கு தான் போகிறாரு. இப்படி பல விஷயம் இருக்குது. டிஃபன் பாக்ஸில் சாப்பிட்றதுலாம் ஏஐ ஜெனரேட்டர்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள். நாங்கள் தான் உலகத்திலேயே நாங்கள் தான் முதல் பெண் அமைச்சரே நியமிச்சிருக்கோம். அப்படியும் தமிழ்நாட்டில் எவ்வளோ காலமாக பெண் அமைச்சர்கள் இருக்காங்க. அதாவது ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்குது. அந்த ஆர்வம் உண்மையோடு கலந்த ஒரு ஆர்வமாக இருந்தால் அது மக்கள்கிட்ட எடுபடும். நீங்கள் பதவிக்கு வந்துட்டீங்க, பதவிக்கு வரதுக்கு முன்னாடி நீங்கள் சோஷியல் மீடியாவில் பலவிதமான இந்த வேலைகள்லாம் செஞ்சுருந்தீங்க. பட் பதவிக்கு வந்த பிறகு நீங்கள் ட்ரூத்தோடு சேர்ந்த உண்மையோடு கலந்த விஷயங்களை கொண்டு போகணும். அதற்கான முயற்சிகள் அவங்க எடுக்கணும். பட் அதுக்கான நேரங்கள் இப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க. எதிர்கட்சி தலைவர்கள்லாம் கொள்ளை நடக்குது, அது இது எல்லாமே ஆரம்பிக்கிறாங்க. பட் அதெல்லாம் டூ ஏர்லி டு ஜட்ஜ். அதெல்லாம் நிறுத்தவும் முடியாது. அது நடக்க தான் செய்யும். நடந்தால் என்ன ஆக்ஷன் எடுக்கிறீங்கன்னு தான் பார்க்கணும். திமுக ஆட்சியிலையும் நடக்கும். அதை நீங்கள் ப்ளோ பண்ணீங்க, நீங்களும் ப்ளோ பண்ணீங்க, ஏடிஎம்கேயும் ப்ளோ பண்ணாங்க. அதோடைய விளைவுகளை திமுக சந்திச்சுது. உங்கள் ஆட்சியிலையும் அது நின்னா சந்தோஷம். ஆனால் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஒரு க்ரோயிங் சொசைட்டியில் க்ரைம்ன்றது யூஸ்வலாக நடக்கிற விஷயங்கள் தான்.
அது நடக்க தான் செய்யும். நடந்த பிறகு நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுக்கிறீங்கன்றதை பொறுத்து தான் அது இருக்குது. அதனால் எல்லாமே கொஞ்சம் வெயிட் பண்ணி அவசரப்படாமல் பார்க்கணும். இந்த ஆரம்ப ஜோர் இருக்குல்ல, அது வந்து இந்த ஆரம்ப ஜோர் வந்து அப்படியே வந்து ஒரு விளம்பரமாக மாறாமல் ஒரு உண்மையான ஒரு டெவலப்மெண்ட்டாக போகணுன்றது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு ஆக்சுவலாக. ஓகே, தமிழ்நாடு அரசில் வந்து நம்ம இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய திட்டங்கள் பார்க்குறோம். இந்த 700 கடைகள் மூடுறதா இருக்கட்டும், இல்லை புதுசாக கிளினிக்ஸ் திறக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இது எல்லாத்தையும் தாண்டி அமைச்சரவையில் பிராமணர்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு பார்வை ஒன்று வைக்கப்படுது. உங்களுடைய கருத்து சார்? பிராமணர்கள் ரெட்டியார், நாயக்கர், நாயுடு, செட்டியார், பிராமணர் இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் இல்லை சார். நீங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்றது தான் முக்கியம். அவர் பிராமணராக இருக்கிறதுனால அவருக்கு ஹெச்ஆர்என்சி கொடுக்கூடாதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் சரியான பார்வையாக எனக்கு தெரியல. அவர் பிராமணராக இருக்காரோ இல்லை வேறு யார் ஆதவர்ஜனா சொல்கிறார், அவருக்கு அமைச்சர் கொடுக்குறவரே எங்களுக்கு ஒரு என்ன காசுனே தெரியாதுன்றார். அது உண்மையாக கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. அவங்க அதை பற்றி யாரும் சீரியஸாக விசாரிச்சிருக்க மாட்டாங்க. அவர் பிராமணராக இருக்கார், 2 பிராமணர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க. சுதந்திர இந்தியாவில் தமிழ்நாட்டில் 2 பிராமணர்கள் அமைச்சரவையில் இருந்ததே கிடையாது. ராஜாஜி காலத்தில் ராஜாஜி இருந்தார், அதுக்கப்புறம் வெங்கட்ராமன் காமராஜ மந்திரி சபையில் இருந்தார், எம்ஜிஆரில் வந்து ஹண்டே இருந்தார், ஜெயலலிதா காலத்தில் ஜெயலலிதாவே பிராமணராக இருந்தாங்க. நான் ஒரு பிராமணத்தின்னு சட்டசபையிலேயே அவங்க டிக்ளேர் பண்ணாங்க அவங்க. அப்புறம் திமுக ஆட்சியில் இல்லைன்னு பார்த்தோம். இப்போ இவர் 2 பேர் சேர்த்துருக்கார். அது வந்து இவர் வந்து அன்இன்டென்ஷனலாக இவருக்கு வந்து ஜாதி ரீதியான ஒரு ஓட் பேங்க்கு ஆதரவு அந்த மாதிரி எண்ணத்தில் விஜய் அதை சேர்த்த மாதிரி நான் பார்க்கல சார். அதெல்லாம் தாண்டி அவருக்கு யாரை தோணுதோ அவங்கள நியமிச்சிருக்காரே தவிர இதுக்கு பின்னாடி ஒரு ஓட்டு கணக்கு இருக்குதுன்னு நான் எதிர்பார்க்கல. ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு அவர் ஏன்னா அவருக்கு வந்து ஒரு ஜாதி மதத்தெல்லாம் தாண்டி தான் ஓட்டு போட்டிருக்காங்க. ஒரு சேஞ்ச் வேணும்னு தான் அவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அதில் எல்லா ஜாதி மதத்தை சேர்ந்தவங்களும் இருக்காங்க. கொஞ்சம் மைனாரிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். இல்லை, ஏன் இந்த கேள்வி வருதுன்னா, ஒரு அமைச்சரவை அமையுது அப்படின்னா முதல்ல சாதி வாரியான ஒரு கணக்கு எடுத்து அந்த கணக்கெல்லாம் இங்கே எடுபடலையேங்க. அந்த கணக்கே இங்கே இல்லையே. 19 மாவட்டங்களுக்கு பிரதிநிதியே இல்லை. இப்போ 2 பேர் காங்கிரஸில் போட்ட பிறகு ஒரு 17 மாவட்டங்களுக்கு இல்லை போட்டிருக்கு. 8 மாவட்டங்களில் டிவிகே ஆட்களே வின் பண்ணலை. டிவிகே ஆட்களுக்கே பிரதிநிதி கிடையாது. அப்போ மீதி இருக்கிற மாவட்டங்களில் டிவிகே இருந்துமே போடலை. அப்போ இருக்கும்போது இவர் அதெல்லாம் பார்க்கல. ரீஜன் வைஸ் பிரதிநிதி, மாவட்ட வயசில் ஒரு மந்திரியை போடுறது, அவர் அங்கே சர்வாதிகாரி மாதிரி செயல்படுறது, இதெல்லாம் இல்லை. ஒரு மந்திரி, அவர் தமிழ்நாட்டுக்கு முழுக்க மந்திரி, அவர் எல்லா மாவட்டத்துக்கும் மந்திரி. இந்த மாவட்டத்துக்கு என்ன ஸ்பெஷலாக ஒரு மந்திரி, அந்த மாவட்டத்துக்கு என்ன மந்திரி, ஒரு மாவட்டத்துக்கு மந்திரி இருந்தானுமா, இல்லை ஒரு ஜாதிக்கு மந்திரி இருந்தானுமா, அந்த பாயிண்ட்லேயும் தாண்டிட்டாருன்னு நினைக்கிறேன் விஜய். அது காரணம் என்னென்னா அவருக்கு ஓட் பேங்க், அவரோட ஓட் பேங்க்ன்றது எல்லாரையும் இன்க்ளூட் பண்ணதாக இருக்குது. அவருக்கு பட்டியலினத்தவர் ஓட் பேங்க் நிறையவே வந்திருக்கு. அதில் அவர் 7 பேரை போட்டிருக்காரு அமைச்சரவையில். அது பட்டியலினத்தவர் நிறைய பேர் அவருக்கு இந்த சிறுமாவளவனோட ஓட் பேங்க் அப்படியே டேர்ன் ஆகிருக்காங்க. அதனால் அவருக்கு வந்து அவங்கள போட்டிருக்காரு அவர். ஆனால் என்னோட நோக்கம் என்னென்னா வந்து அவர் ஜாதி மதம் பார்த்து இந்த விஷயத்தை கையாளலைன்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால் இந்த பிராமணர் அல்லாதோர் இந்த பாயிண்ட்டை விட்டுட்டு போடப்பட்ட ஆட்கள் வந்து ஒழுங்காக வேலை செய்கிறாங்களா அந்த ஆஸ்பெக்ட்லாம் பார்க்கணுமே தவிர, வேணால் வீரமணி வேணால் அறிக்கை விட்டுருப்பார், அது வேறு விஷயம். அது அவர் இயல்பாக திராவிட கழகம் அது ஒத்துக்காது. பிராமணர்களுக்கு அமைச்சரவையில் இடமா அப்படின்லாம் அதெல்லாம் அவுடேட்டட் ஆர்கியூமெண்ட் சார் ஆக்சுவலாக வந்து. ஏன்னா நீங்கள் ஒரு ஆட்சி நடத்தும் போது நீங்கள் யார் அவங்களுக்கு முதல்வருக்கு யார் வந்து பர்ஃபார்ம் பண்ணுவார்னு நினச்சாலும் அவங்கள போடுறாரு அவர். அதில் வந்து நீங்கள் வந்து திருப்பி அந்த பிராமணர்கள் பிராமணர் அல்லாதோர் இந்த விஷயத்த சொல்லி வந்து நம்ம குழப்ப வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஒழுங்காக ஹெச்ஆர்என்சியில் எந்த விதமான ஜாதி மத இதுவும் இல்லாமல் செயல்படுறாரா, கோவில் நலன்களுக்கு ஏற்ப செயல்படுறாரா, அதை தமிழ்நாட்டுக்கு ஏற்ப தமிழ் கல்ச்சருக்கு ஏற்ப பேக்ரவுண்டில் செயல்படுறாரா, அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம்ன்ற ஒரு பாலிசி இங்கே இருக்குது, அதை மீறுறாரா இல்லை அதுக்குள்ளே செயல்படுறாரா, இல்லை கோவில் நிலங்களை மீட்டெடுக்கிறதுக்கு உதவியாக இருக்காரா இல்லையா, கோவிலில் ஒரு வசூல் போன்ற விஷயங்கள் அதெல்லாம் முறையாக கணக்கில் கொண்டாடப்படுகிறதா, கோவிலில் ஒழுங்காக வந்து அந்த இந்த இதெல்லாம் அனுஷ்டானங்கள்லாம் கரெக்டாக பண்ணுறாங்களா இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள் தான். நிர்வாகம் ஒழுங்காக செம்மையாக செயல்படுதா, இல்லை அங்கே இருக்கிற ஈவோ லஞ்சம் வாங்கிட்டு இருக்காரா, இதெல்லாம் தான் பார்க்கணுமே தவிர மற்றபடி அவர் பிராமணர் இல்லாதரான்னு பார்க்கறதுக்கு அர்த்தம் கிடையாதுன்னு என்னோட அபிப்பிராயம். அதனால் விஜய் வந்து இதெல்லாம் பார்த்து அவரை போட்டிருப்பாங்கன்னு நினைக்கல. அதனால் இதில் வந்து திராவிடர் கழகத்துக்கு அந்த மாதிரியான ஒரு ஆங்கிள் இருக்கிறது நம்ம குறை சொல்ல முடியாது. அவங்க அப்படி தான், அவங்களுடைய கொள்கை அப்படி தான் இருக்குது. அதனால் அவங்க அப்படி தான் பேசுவாங்க. இல்லை, பொதுமக்களுக்கே இது ஒரு வகையில் ஷாக்குன்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இத்தனை வருஷ காலமாக 2 பெருந்திராவிட கட்சிகள் இருந்த போதிலும் அமைச்சரவையில் ஒரு பிரதிநிதித்துவம் காமிச்சது ஒரு வகையில் வந்து இது பாஜகவுடைய ஒரு பக்கம் சாயறாரோ விஜய் அப்படின்னு ஒரு பார்வை. எல்லா பிராமணர்களும் பாஜகலாம் சொல்லாதீங்க சார். ஆக்சுவலாக அப்படிலாம் எனக்கு தெரிஞ்சு எல்லா பிராமணர்கள் பெரும்பாலும் பாஜக இருப்பாங்க. எல்லா பிராமணர்களும் பாஜக சொல்ல முடியாது. எப்படி முஸ்லீம்களில் தீவிரவாதிகள் இருப்பாங்க, எல்லா தீவிரவாதிகளும் முஸ்லீம் கிடையாதுன்ற மாதிரி எல்லா முஸ்லீம்களும் தீவிரவாதி கிடையாது, முஸ்லீம்கள் தீவிரவாதிகள் இருப்போம் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரேடியாக எல்லாரையும் ஒரு குத்த முடியாது. இவர் எல்லாமே பிராமின்ஸ் எல்லாமே. ஆனால் பிராமணர்கள் ஒரு விஷயத்தில் ரொம்ப இதாக இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. என்னென்னா திமுக தோல்வி அடைஞ்சிருது இல்லை,
அதில் சந்தோஷமாக இருக்காங்க. பாஜக தோத்ததை பற்றி கூட அவங்க பெருசாக கவலைப்படல. பாஜக தோத்தாலும் பரவாயில்ல, திமுக வீழ்ந்தது இல்லை, அதை விஜய் வீழ்த்திட்டார்ல, அதனால் விஜய் மேலே அவங்களுக்கு இன்னும் ஒரு பிடிப்பு வந்திருக்கு. இவர் திமுக வீழ்த்தினவர் மேலே பாஜக கூட கை விட்டுருவாங்க இன்னும் கொஞ்ச நாளில், விஜயை பிடிச்சிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பல ஆர்எஸ்எஸோட இன்ஸ்டாகிராம் பக்கங்கள்லாம் விஜய் படத்தில் தான் நிரம்பி வழிதான் நம்ம பார்க்குறோம். இந்த ஆர்எஸ்எஸ் ஆர்வலர்களோட இன்ஸ்டாகிராம் பக்கங்கள்லாம் அப்படி தான் போயிட்டுருக்கு, விஜயோட படத்தில் தான் போயிட்டுருக்கு, எல்லாமே விஜய் பற்றின செய்திகளில் தான் போயிட்டுருக்கு. ஸோ அவங்களுக்கு திமுக விழுந்தது தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நேரடியாக இது வந்து விஜய் ஒரு பக்கம் சனாதனத்தை வந்து சப்போர்ட் பண்ணுறதா வந்து ஒரு பேச்சு இருக்குது. பட் ஆனால் திருமாவளவன் அவர்கள் நேரடியாக அதை வந்து மறுத்திருக்காரு. ஆனால் அவங்க அம்மா வந்து வன்னியரசுக்கு விபூதி வச்சு விட்டதாக இருக்கட்டும், இல்லை சொல்லக்கூடிய நேர்மறை கருத்துக்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரு வகையில் எங்கேயோ ஒரு லூசன்ஸில் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ்னுடையோ இல்லை ஒரு பாஜகவினுடையோ ஆதிக்கம் இதில் இருக்குன்னு ஒரு பார்வை வைக்கப்படுது. சார் வெளிப்படையான சாட்சியங்கள் எதுவும் இல்லை சார். இந்த மாதிரி கோவிலுக்கு போகிறது, விபூதி வச்சுக்கிறது, இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் ரொட்டீனாக இருக்கிற விஷயங்கள் தான், எல்லாருமே இருக்கிற விஷயங்கள் தான். அது வேணால் ஒரு தீவிர திராவிட கழகத்தை வேணால் அதெல்லாம் பண்ண மாட்டாரே தவிர, இதெல்லாம் மற்றபடி நார்மலாக இருக்கிற ஒரு தமிழியன் வந்து கோவிலுக்கு போகிறது. திமுகலேயே வந்து 80% கோவிலுக்கு போகிறவங்க காவடி எடுக்கிறவங்க தான் எல்லாருமே. சபரிமலைக்கு போகிறவங்க, சேகர் பாபுலாம் சபரிமலைக்கு மாதம் ஒரு தடவை போயிட்டு வந்தவர் தான். அதனால் வந்து தட் இஸ் நாட் தி திங். ஆக்சுவலாக வந்து அதெல்லாம் வச்சு நீங்கள் சனாதனத்தை எதிர்க்கிறாரு, ஆதரிக்கிறாரு, அந்த நிலைப்பாடுக்கு நம்ம போக முடியாது. அந்த நிலைப்பாடுக்கு போகவும் மாட்டார் விஜய். ஏன்னா அது வந்து ஒரு சென்சிட்டிவான ஒரு ஏரியா. அது சனாதனத்தில் கை வச்சா பாஜக சிலிர்த்தெழுவாங்க அவங்க சனாதனம்னு பேச ஆரம்பித்தாலே. அதனால் அது இவருக்கு தெரியும். ஏன்னா பாஜக எந்த விதத்துலையும் இப்போ தற்சமயத்துக்கு பகைச்சிக்க மாட்டார். ஏன்னா ஃபண்ட்ஸ் வர வேண்டியிருக்கு அவங்களுக்கு, சென்ட்ரல்லேருந்து ஃபண்ட்ஸ் வர வேண்டியிருக்கு. அது இல்லைன்னா உங்களுக்கு வேலை நடக்காதீங்க. தற்சமயத்துக்கு எதுவுமே பேச மாட்டார். விஜய் என்ன நினைக்கிறான்னு உங்களுக்கு எனக்கும் தெரியாது சார். அவர் வெளில வந்து நம்மளை பார்த்தா தானே தெரியும், நம்மள என்ன ப்ரெஸ்ஸை பார்த்தா தானே தெரியும். அவர் பார்க்க மாட்டார், அவர் பார்க்க போகிறது இல்லை. அவர் அந்த கிளாமர் அப்படியே மெயின்டைன் பண்ணுறார். அதனால் இந்த சனாதனம் போன்ற விஷயங்களில் விஜயோட உண்மையான கருத்து நமக்கு தெரியாது. அவரே திருச்செந்தூரில் போய் வேலை தூக்குறாருல, அவரே சர்ச்சில் போய் முட்டி போடுறாருல, அவரே நாளைக்கு நாகூர் தர்காவுக்கும் போவார்ல. அதனால் சனாதனத்தை பற்றி நம்ம அவருடைய தீர்க்கமான கருத்தை நம்ம அவ்வளோ சீக்கிரம் நம்ம புரிஞ்சிக்க முடியாது ஆக்சுவலாக. ஓகே, இப்போது ஒரு பார்வை ஒன்று இருக்குல்ல. இப்போ நம்ம வந்து ஒருத்தர் வந்து ஒரு கட்சியை விட்டு வெளில போயிட்டாங்க அப்படின்னா அதை கிரேஸ்ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. சரி, ஓகேப்பா போயிட்டீங்க, இது உங்களுடைய கருத்து கொள்கை, இதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுற விஷயங்களை நான் விமர்சனம் பண்ணுவேன் அப்படின்றதுக்கும், நீங்கள் இத்தனை வருஷம் என் கூட இருந்தீங்க, இதனால் இப்போ நீங்கள் வெளில போயிட்டீங்க, இதனால் நான் உங்களை விமர்சனம் பண்ணுறேன்னு சொல்கிறதும் திமுகவுடைய நிலைப்பாடை எப்படி பார்க்குறீங்க சார்? அரசியலில் வந்து நிரந்தர நண்பரும் கிடையாது, நிரந்தர பகைவர்களும் கிடையாது. இது வந்து ஒரு எட்டர்னலாக இருக்கிற ஒரு சேயிங். இது ஆக்சுவலாக நோ ஃப்ரெண்ட்ஸ் நோ எனிமீஸ். நோ ஃப்ரெண்ட்ஸ் நோ எனிமீஸ். இது வந்து எட்டர்னலாக இருக்குது, எப்போதுமே இருக்குது, விஷயங்கள் இருக்குது. 2003 2004 வாஜ்பாயை முதுகில் குத்திட்டு தான் நீங்கள் யூபிஏல சேர்ந்தீங்க திமுக. அப்போ மட்டும் நீங்கள் வந்து அவர் வாஜ்பாய்க்கு லாயலாக இருந்தீங்களா? இல்லை 10 வருஷம் யூபிஏல இருந்தீங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸ் உங்கள் முதுகில் குத்திட்டு இல்லை, நீங்கள் அதை விட்டு வெளில வந்தீங்கல்ல. அப்புறம் 14 தேர்தல் நீங்கள் காங்கிரஸோட இல்லை 14 தான் மறுபடியும் சேர்ந்தீங்க. பாலிடிக்ஸில் அதுதான் நடக்குது, சகஜம். அப்புறம் 19 உங்ககிட்ட இருந்தாங்க, 3 தடவை வெற்றியை பார்த்தாங்க, இப்போ 4வது தடவை தோல்வி அடைஞ்சாங்க. தோல்வி அடைஞ்ச கட்சிகளுக்கு விஜய் கட்சி ஆரம்பித்த உடனே ஒரு வாய்ப்பு கிடைக்குது. சரி, நம்ம இத்தனை வருஷம் இங்கே இருந்தோம், நம்ம அங்கே போனால் என்ன அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. அவங்களோட பல வருட கால கோரிக்கையும் அந்த ஆட்சியில் பங்கீடு அப்படின்றத அதுவும் வந்து விஜய் நேரடியாக பண்ணியிருக்காரு. ஆமாம், அது ஏற்கனவே ஒரு விக்ரவாண்டி மாநாட்டில் சொன்னார் சார். என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, தேர்தலுக்கு முன்னாடியே காங்கிரஸ் வந்து மனதளவில் விஜய்கிட்ட போயிட்டாங்க, மனதளவில் போயிட்டாங்க. ஏதோ ஸ்டாலின் அவங்களை இழுத்து பிடிச்சி வச்சிருந்தாரு, போயிட்டாங்க. இதுக்கப்புறம் தேர்தலுக்கு அப்புறம் என்னாச்சு? ஆட்சிக்கு வரல திமுக. இவங்களுக்கு வெளியிலேருந்து ஆதரிக்கணும்னு ஒரு காரணத்தை வச்சாங்க, ஜனாதிபதி ஆட்சி வந்துட போதுன்ட்டு. அது காங்கிரஸ் அங்கே போனதுனால இவங்களும் அங்கே போகிறதுக்கான விருப்பத்தை தெரிவிக்கிற மாதிரியான ஒரு விஷயம்தான். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து அதிகாரத்தில் பங்குன்றது விடுதலை சிறுத்தைகளோட ஒரு நீண்ட கால லட்சியம். அது ஆக்சுவலாக அதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பை அவைல் பண்ணுறாங்க, அது தப்பு இல்லைன்னு என்னோட கருத்து. ஏன்னா இதுக்கப்புறம் இந்த வாய்ப்பு எப்போ கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த வாய்ப்பை அனுபவம் எடுத்துட்டு அவங்க உள்ளே போகிறாங்க. விஜய்க்கும் என்னென்னா இவங்களை உள்ளே இழுத்து போகிறது பெட்டரு, இவங்க வெளியில் இருந்தால் ஏதாவது பேசிகிட்டே இருப்பாங்க, அந்த அரசாங்கம் வந்து ஒரு நிலைத்தன்மையே இல்லாத இருக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வரும். அந்த அதிமுக பிளவுபட்ட குரூப்பும் சேர்க்குற மாதிரி இப்போ இல்லை, அதுவும் பிரச்சனையில் ஓடின்னு இருக்கு. அதனால் இவங்களை தூக்கி உள்ளே போடும்போதுனா ஐயுஎம்லையும் இவங்களையும் தூக்கி போட்டாங்க. 2 பேருக்கு என்ன பிரச்சனை? விஜய் பாஜகவோட ரொம்ப நெருங்கி போகக்கூடாது, அவங்க கொள்கையை ஆதரிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, அவங்களோட இணக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, அவங்களுக்குள்ள ஒரு நடுவில் ஒரு கோடு இருக்கணும், நம்ம கொள்கையை அவரும் ஃபாலோ பண்ணணும்னு அவங்க எதிர்பார்ப்பாக இருக்கும் பாஜகவை பொறுத்த மட்டும். அது அவர் விஜய் வந்து அந்த இடத்துல வந்து கேர்ஃபுல்லாக இருப்பார்னு நினைக்கிறேன். ரொம்ப பாஜகவோட இணக்கமாக இருக்கிற மாதிரி தோற்றத்தை கொடுக்க மாட்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா கொள்கை எதிரின்னு அவர் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் ரொம்ப நெருங்கி போனால் இவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க. ரெண்டாவது இவங்க உள்ளே போனதுனால இனிமேல் அவங்க அரசாங்கம் எடுக்கிற முடிவுகளை இவங்க ஆதரிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க. அது கூட்டு பொறுப்பு, அமைச்சருடைய கூட்டு பொறுப்புன்றவங்க தள்ளப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால விஜய்க்கும் வந்து இவங்களை உள்ளே இழுத்ததுனால
ஸ்டெபிலிட்டியை காமிக்கிற ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. வெளியிலேருந்து பேசிட்டு இருக்கிறது போல உள்ளே வந்தாங்கன்னா அடக்கி வாசிப்பாங்கல்ல, அந்த ஒரு இருக்குது 2 பாயிண்ட் இருக்குது. அதனால் திமுக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது அரசியலில் சகஜம். அவங்க வெளியில் போகிறது, ஒரு கட்சி வந்து இது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது வெளில போகிறது சகஜம். 29 தேர்தல் அவங்களே மீண்டும் உங்ககிட்ட வந்தாலும் வருவாங்க, சொல்ல முடியாது. நாளைக்கு அரசியல் எப்படி மாறும்னு சொல்ல முடியாது. ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் போன்ற ஒரு திடமான கொள்கைகள் உள்ள கட்சி, பல விஷயங்களில் தெளிவான கொள்கைகள் உள்ள கட்சி, அவங்களுக்கு சங்கடங்கள் வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி கூட்டணி ஆட்சியிலலாம் சங்கடங்கள் வந்துகிட்டே இருக்கும். அதை அவங்க எப்படி சமாளிக்கிறாங்கன்னு பார்க்கணும். அதனால் இன்றைக்கி இருக்கிற அரசியல் நிலைமை 29 இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால் திமுக வந்து ரொம்ப ஆவேசமாக வேண்டிய அவசியம் இல்லைன்னு என்னோட கருத்து. இதுக்கு தரம் தாழ்ந்து நேரடி பொதுக்கூட்டங்களில் பேசுகிறதோ இல்லை வந்து ட்விட்டரில் எக்ஸ் தளத்தில் வந்து ஆராசா அவர்கள் பதிவிடக்கூடிய ட்வீட்டுகளோ எல்லாமே வந்து நேரடியாக ஒரு அரசியல் மரபுக்கு அகைன்ஸ்டாக இருக்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்க்குறோம். இது என் வீட்டில் வளைஞ்ச தென்னை பக்கத்து வீட்டுக்கு போச்சுன்னா என்னன்னு பேசுறதுன்ற மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு நீண்ட நெடுங்காலமாக அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு அழகே கிடையாது. அது தேவையில்லை. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதை அவங்க அனுபவிக்கிறாங்க. அரசியலில் இந்த யதார்த்தத்தை நீங்கள் உணர்ந்துக்கணும். அவங்களுக்கு அவங்களோட ரொம்ப சின்ன கட்சி சார். அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அவங்களோட லட்சியத்துக்கு அதிகாரத்தில் இடம் பெறணும்னு இருக்குது. அதில் அவங்க இடம் பெறுறாங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி போகிறாங்க, இப்போ இந்த வாட்டி போட்டோம். இன்றைக்கி இது என்ன சொல்கிறார் திரும்ப, எனக்கு இஷ்டமே இல்லை, எங்கள் கட்சி தான் அதிகாரத்தில் போகணும்னு சொல்லுது, எனக்கு இஷ்டமே இல்லை, அப்படிலாம் குழப்பாதீங்க. கட்சி முடிவெடுத்ததுன்னா நீங்கள் முடிவெடுத்த மாதிரி தான், நீங்கள் முடிவெடுத்தா கட்சி முடிவெடுத்த மாதிரி தான். அதை வந்து எனக்கு கட்சி தான் சொல்லிட்டு எனக்கு அதில் விருப்பம் இல்லை, ஏன் குழப்பறீங்க? எங்கள் கட்சியோட இது நோக்கமே வந்து அதிகாரத்தில் இடம்பெறதுங்க. எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இந்த வாய்ப்பு எதிர்காலத்தில் கிடைக்குமா சொல்ல முடியாது. அதை நாங்கள் அனுபவிக்கிறோம். எங்களுக்கும் திமுகவுக்கும் பாஜக எதிர்க்கிறதுல எந்த விதமான கொள்கை வேறுபாடும் கிடையாது. இப்போ நாங்கள் தற்சமயத்துக்கு அந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு உள்ளே போகிறோம். தற்சமயத்துக்கு எங்களுக்கும் திமுகவுக்கும் கூட்டணி கட்டாயிருக்கு. அதான் உண்மை நிலை. பிற்காலத்தில் என்ன ஆகும் அரசியலில் சொல்ல முடியாதுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு நாங்கள் ஸ்டாலின்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தோம், சொல்லாமல் வந்தோம், எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாத குழப்பம், எனக்கு இஷ்டம் இல்லை, எங்கள் கட்சிக்காரங்க வற்புறுத்தினாங்க, தேவையே இல்லை. ரொம்ப குழப்பறாரு திரும்ப. தெளிவாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இதே மாதிரி தான் திரும்ப அவர்களோட நிலைப்பாடு வந்து கட்சிக்குள்ளே எந்த மாதிரி ஒரு விஷயத்தை உண்டாக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. பட் ஆனால் இப்போ இது திமுக பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போது எப்படி இருந்தாலும் பிரிஞ்சு போயிட்டீங்க. இதுதான் ஐயூஎம்எல்க்கும் இதே தான் காங்கிரஸுக்கும். இப்போ நீங்கள் எல்லாம் போயிட்டீங்க, நீங்கள் எல்லாம் இப்போ எதிர் அணி, நாங்கள் ஒரு அணி அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இப்போ திமுக இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ இது வந்து சட்டசபையில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆமாம், சட்டசபையில் கம்ப்ளீட்டாக ரிஃப்ளெக்ட் ஆகும் சார். அரசாங்கத்தை விமர்சனம் பண்ண வேண்டிய கடமை திமுகவுக்கு இருக்குல்ல. கண்டிப்பாக அதான். அப்போ அது திருமாவளவனோட விசிகா மந்திரியும் சேர்த்து தானே அதில் அடங்கும். அதில் ஐயூஎம்எல் மந்திரியும் சேர்த்து தானே அடங்கும். நாளைக்கு அவங்க மந்திரி சபையில் பிரச்சனை வரும்போது, அவங்க மந்திரிகள் செயல்பாடுகள் பற்றி விமர்சனம் வரும்போது அவங்களையும் சேர்த்து தானே விமர்சிக்கணும். அதில் திமுக வந்து கொஞ்சம் கூட வந்து இது காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, கருணை காட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அது வந்து உங்கள் எதிர்கட்சியோட ரோல். அது நீங்கள் அதை பர்ஃபார்ம் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. நீங்கள் பாவ புண்ணியம் பார்த்து ஐயோ நம்ம கூட நேற்று வரையும் இருந்தாங்களே கிடையாது. அரசாங்கத்தை விமர்சிக்க வேண்டிய இடத்துல விமர்சிக்கணும். நீங்கள் இந்த மாதிரி டபுள் ஆக்ஷனில் இல்லை அவங்க நம்ம ஆளுங்க தான் அங்கே இருக்காங்கல்ல, அப்படிலாம் கிடையாது. கூட்டணி தற்சமயம் பிரிஞ்சு போச்சு, அவ்வளோதான். நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கீங்க, நீங்கள் அரசாங்கத்தை விமர்சிக்கக்கூடிய இடத்துல இருக்கீங்க. விடுதலை சிறுத்தைகள் இருக்கலாம், ஐயூஎம்எல் இருக்கலாம். நீங்கள் விமர்சிக்க வேண்டிய கடமையை நீங்கள் ஒழுங்காக செய்யுங்க, அவ்வளோதான். அதுதான் மக்கள் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறாங்க. அவர்கிட்ட வந்து மாற்றத்தை கொடுக்கணும்னு அவர்கிட்ட எதிர்பார்க்குறாங்க. நான் மறுபுறம் வந்து திமுக அதிமுக தலைமையில் இபிஎஸ் முதலமைச்சராக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அது உண்மைதான், அந்த டாக்ஸ் போனது உண்மைதான் அப்படின்னு சிபிஎம் சண்முகமாக இருக்கட்டும், இல்லை திருமாவளவனாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு மழுப்பலுக்கான காரணமாக இதை பார்க்குறீங்க? இந்த விஷயங்கள்லாம் இன்னும் கொஞ்ச நாள் வெளில வரும் பாருங்க. கூட்டணியும் போது நடந்த பேச்சுவார்த்தை திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும், காங்கிரஸுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் அப்போ என்ன நடந்தது, சிபிஎம் பேசும்போது என்ன நடந்தது, சிபிஎம் பேசும்போது என்ன நடந்ததுன்னு சிபிஎம்ல அந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டவர் என்கிட்ட சொன்னார். எங்களை ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க சார் அப்படின்னாரு. அப்போவே சொன்னார் என்கிட்ட, பேச்சுவார்த்தையில் கலந்துட்ட ஒருத்தரே சொன்னார் சிபிஎம்ல, எங்களை ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்க சார், எங்கள் தோழர்களுக்கெல்லாம் நாங்கள் எப்படி பதில் சொல்கிறதுனே தெரியல சார், அப்படி கடுப்பில் இருந்தாங்க அவங்க சிபிஎம். அப்போ திமுக அந்த அளவுக்கு ரொம்ப ரிஜிடாக டீல் பண்ணியிருக்காங்க போல். அதனால தான் அவங்க எல்லாம் சரி நீங்கள் அதிகாரத்தில் பங்கு உண்டு, நாங்கள் மெஜாரிட்டி வந்தாலும் அதிகாரத்தில் பங்கு உண்டுன்னு சொல்லி தான் காங்கிரஸ் வந்து ஒன்றுபட்டு உழைச்சிருப்பான்ல. ராகுல் காந்தி இவரும் ஒன்றாவே பிரச்சாரம் பண்ணியிருக்கலாம்ல. இன்னும் அதிகாரத்தில் பங்கு தானே கேட்டாங்க, பார்த்துக்கலாம், எலெக்ஷனுக்கு முன்னாடி பார்த்துக்கலாம், முதல்ல எல்லாரையும் சமாதானப்படுத்த வேண்டியதானே உங்கள் பொறுப்பு. அதை விட்டுட்டு அதே மாதிரி தான் இவரும் பழனிசாமியும் வந்து கட்சியை பலப்படுத்தாமல், கூட்டணியை சேர்க்காமல், ஸ்ட்ரென்தன் பண்ணாமல் கோட்டை விட்டார். ஸோ நம்ம பாயிண்ட் அது இல்லை. அதனால் வந்து விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த மட்டும் வந்து அவங்க இப்போ தற்சமயம் சேர்ந்துருக்கிறது அவங்களுடைய நோக்கத்துக்கு அது சேர்ந்துருக்காங்க. அதனால் விமர்சிக்கிறதுன்றது திமுக விமர்சிக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு மோசமான விமர்சனங்கள்லாம் வைக்கிறாருல்ல ராஜா, அதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு விஷயம், அது அனாவசியம், அது கொஞ்சம் அதிகப்படியான ஒரு செயல்பாடுகளாக பார்க்குறேன். அது வந்து அதான் ஸ்டாலின் சொல்லிட்டார், கடுஞ்சொல்லாம் சொல்லாதீங்கன்னு ஸ்டாலின் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு நினைக்கிறேன்.
அதனால் தேவையில்லாத ஒரு விஷயம் அதெல்லாம். ஓகே, விஜய் அவர்களுடைய மௌனம் ஒரு வகையில் ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர் தென் வேர்ட்ஸ்னு எடுத்துக்கிறாரா, இல்லை எடுத்துக்கலாமா, இல்லை வந்து ஹிஸ் சைலன்ஸ் இஸ் ஜஸ்ட் கோயிங் டு பேவ் த அடுத்த கட்ட ஒரு அரசியலுக்கான ஒரு பேமெண்ட்டாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம்? ஏன்னா நேரடியாக ப்ரெஸ்ஸை இது வரைக்கும் சந்திக்கலை, பெருசாக அந்த ஒரு யூனோ ஒரு 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 விஷயத்தை எக்ஸசிவாக வந்து வெளியே வந்து சொல்கிறதுக்கான ஒரு 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 அக்ரெசிவான ஒரு மூமெண்ட்டில் விஜய் அவர்கள் இல்லை அப்படின்றத நம்மளால் வந்து புரிஞ்சுக்க முடியும். எப்படி பார்க்கலாம் அதை? அதாவது சில பேர் நினைக்கிறேன், இப்போ மோடி கூட ப்ரெஸ்ஸை பார்க்குறதில்ல, பெரும்பாலும் பார்க்குறதே கிடையாது. பெரும்பாலும் நிறைய பார்க்குறதே கிடையாதுன்னு தான் உண்மை. பார்லிமெண்ட் செஷன் போது வெளியிலேருந்து 1-2 வார்த்தை, அதுவும் கேள்வி கிடையாது. மன் கி பாத்னு அவர் மட்டுமே பேசுகிறாரு. இவர் கிட்டத்தட்ட இவர் என்ன நினைக்கிறாருன்னு நான் ஃபீல் பண்ணுறேன்னா, நமக்கு வந்து பப்ளிக்குடைய ஆதரவு இருக்குது, நம்ம வந்து இந்த ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி நம்ம அவங்ககிட்ட கிளாரிஃபை பண்ணுறது பதிலாக நம்மளுடைய ஆக்ஷன் தான் பேசும், ஸோ நம்ம செயல்பாடுகளில் காமிக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். அதனால் வந்து செயல்பாடுகளில் காமிக்கிற அதே நேரத்தில் ஒரு ஜனநாயகத்தில் வந்து ஒரு முதல்வராக இருக்கிறவர் வந்து ஒரு 4th எஸ்டேட்னு சொல்கிற ப்ரெஸ்ஸை வந்து மீட் பண்ணணும். ஏன்னா எல்லா பப்ளிக்கும் உங்கள்கிட்ட வந்து எல்லா சந்தேகத்தையும் கேட்க முடியாது. அதை ரெப்ரசன்ட் பண்ணுறது வந்து ப்ரெஸ்ஸு தான் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அவங்க தான் கேள்வி கேட்டு உங்களுடைய கவர்மெண்ட்டோடைய பல்வேறு நிலைகளில் கவர்மெண்ட்டோட ஸ்டாண்ட் என்ன, பல விஷயங்களை உங்கள் கவனத்துக்கு கூட அவங்க கொண்டு வர முடியும், பல விஷயங்களை உங்கள் கவனத்துக்கு அவங்க கொண்டு வர முடியும். அதனால் வந்து வெறும் ஆதவ அர்ஜுனாவையும் புஷி ஆனந்தையும் நம்ம ரொம்ப நாள் பார்த்துட்டு இருக்க முடியாது. விஜய் வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணணும். ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி அவர் சொன்னால் தான் எல்லாமே ஆத்தென்டிக். நாளைக்கு அரசாங்கம் என்ன முடிவு எடுக்குதுன்றது விஜய் தான் தீர்மானிக்கணும். அது விஜய் தீர்மானித்த பிறகு ஆதவ அர்ஜுனா சொல்கிறது வேறு விஷயம். பட் ஆதவ அர்ஜுனாவுக்கு நம்ம பல சந்தேகங்களை கேட்டால் அவர் விளக்கம் சொல்கிறதுக்கு அவருக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியாது. அதே விஜயாக இருந்தால் நம்ம கேட்டால் அவர் சொல்லக்கூடிய நிலையில் அவர் இருக்கார். ஏதோ ஒரு விஷயத்தில் ஆதவ அர்ஜுனா சொல்லிட்டு போயிடலாம், அதில் ஏற்பட்ட சந்தேகங்களுக்கு அவர் பதில் சொல்லாதே தெரியாது. ஆனால் விஜயாக இருந்தால் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு அவர் இருப்பார். அதனால் ஒரு முதல்வர் வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணணும். அது மீட் பண்ணாதான் இல்லைங்க உங்களால் எனக்கு ஓட்டு வரலைங்க, நீங்கள் எழுதினா எழுதுங்க, எழுதாட்டி போங்க, எனக்கு சோஷியல் மீடியா இருக்குது, ஜெகதீஷ் பழனிசாமி பார்த்துப்பார், அவர் வந்து எங்களை எல்லாம் கவனிச்சுப்பார், அவர் நல்ல ரூட் போடுவார், அவர் பார்த்துப்பாருன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை, மறுபுறம் கிரிட்டிசிசமும் சீரியஸாக எடுத்துக்கிறாங்கன்ற பார்வை வைக்கப்படுது. இல்லை, இப்போ ரத்தன் பண்டிட் அவர்களை வந்து நேரடியாக அறிவித்து அடுத்த ஒரு சில நாட்கள்லேயே வந்து அவருடைய பதவியானது பறிக்கப்பட்டது அப்படின்றப்போ இந்த பேலன்ஸ் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, கண்டிப்பாக வந்து இதுக்கெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணி தான் தெரியணும். இதுவும் மீடியா ப்ரொஜெக்ட் பண்ண ஒரு விஷயந்தான். அது வந்து அது கேட்டாருன்றது நல்ல விஷயந்தான். அது வந்து நம்ம வந்து எந்த விதமான குறையும் காரணம், ஏன்னா அது பண்ணதே தப்பு. அப்போ அவருக்கு முதல்ல ஆலோசனை சொன்னவங்களே தப்பு. ரத்தன் பண்டிட்டை போடலான்னு அவருக்கு தோணினே தப்பு இல்லை, அந்த மாதிரி ஒரு எண்ணமே தப்பு, அந்த சிந்தனையே தப்பு. அந்த சிந்தனையே வர நீங்கள் அனுபவம் இல்லாதனால தான் உங்களுக்கு அந்த சிந்தனை வந்திருக்கு. நீங்கள் அரசாங்கத்தில் யாருக்கு பதவி கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கக்கூடாது, ஒரு ஜோசியருக்கு நம்ம கொடுக்கலாமா வேண்டாமா, அவரை எப்படி நம்ம ஒரு அரசியல் ஆலோசகராக போட்டுக்க முடியும், அதெல்லாம் பல விஷயம் இருக்குல்ல. எந்த ஒரு அப்பாயின்மெண்ட்டுமே ஒரு பிரச்சனையை உண்டாக்குற விஷயமா இருந்தால் நீங்கள் யோசிச்சு தான் முடிவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. நீங்கள் ஜான ஆரோக்கிய சேவை போட்டால் கூட யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க, ஏன்னா அவர் உங்கள் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக அவர் இருக்கார். ஆனால் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால் வந்து நிர்வாக அனுபவம் இல்லாதது வந்து விஜய்க்கு வந்து ஒரு தற்காலிகமாக ஒரு ஹேண்டிகேப்பாக தான் இருக்குது. ஆனால் காலப்போக்கில் அவர் பிக்கப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்குன்னு வந்து தான் பேசாத இருக்கிறது தான் தன்னுடைய ஸ்ட்ரென்த்துன்னு நினைக்கிறார் பார்த்தீங்களா, தன்னுடைய பலமே தான் பேசாமல் இருப்பது தான் என்று அவர் நினைக்கிறார் பார்த்தீங்களா, அது தப்பு. ஆக்சுவலாக அது வந்து கூடாது. ஜனநாயகத்தில் நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணணும். நீங்கள் மக்களோட இன்ட்ராக்ட் பண்ண முடியாது, ப்ரெஸ்ஸோடு இன்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா அது மக்களோட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி அவங்க கருத்தெல்லாம் நீங்கள் சொல்கிற விஷயம் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பல விஷயங்களை நீங்கள் மக்களுக்கு நீங்கள் கன்வே பண்ணலாம். அதெல்லாம் வந்து நீங்கள் அந்த 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 வழியில் நீங்கள் போகணும். ஆக்சுவலாக நான் எப்போதுமே நீங்கள் டெய்லி ப்ரெஸ்ஸை செக்ரட்டரியேட் போகும்போது வரும்போது ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுங்கள், நான் அந்த மாதிரி சொல்லலை. ஏதாவது ஒன்ஸ் இன் அ வைல் நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை 2 தடவை கேஷுவலாக வெளியில் செக்ரட்டரியேட் வெளியில் வரும்போது ப்ரெஸ்ஸை பார்த்து அவங்க சந்தேகம் எதாவது இருந்தால் ஒரு 5 நிமிஷம் 10 தடவை பேசுகிறதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதெல்லாம் அவர் கையாண்டு அதில் அவருக்கு அட்வான்டேஜ் தான் ஜாஸ்தியாக இருக்கும். அவங்க என்ன நினைக்கிறாங்க, இவங்க குண்டக்க மண்டக்க கேள்வி கேட்பாங்க, இதுக்கு இவங்களுக்கு பதில் சொல்லணும், இவங்க தயவில் ஒன்றும் நம்ம ஆட்சிக்கு வரலையே அப்படின்னு நினைக்கிறேன். அது தப்பு. அது தவறான ஒரு கண்ணோட்டம். அரசாங்கம் ஒரு பக்கம் இருக்கட்டும், பட் ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய வட்டாரங்கள் என்ன சொல்லுதுன்னா, நிறைய ஐபிஎஸ் அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள், குறிப்பாக ஐஆர்எஸ் அதிகாரிகள் வந்து ரொம்ப துருதுருன்னு இருக்காங்க விஜய் சாரோட ஒர்க் பண்ணுறதுக்கு அப்படின்ற ஒரு பார்வை ஒன்று வைக்கப்படுது. இன்னொன்று, நிறைய பேர் வந்து அவங்க கேட்ட போஸ்டிங் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு இடம் வேணும், இந்த மாதிரியான துறைகள் வேணும், துறை சார்ந்த ஒரு மாற்றம் வேணும் அப்படின்றத வந்து முன்னெடுத்து வைக்கிறதா ஒரு விஷயங்கள் வந்து பேசப்படுது. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, முதல்ல நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். திமுக அல்லது அதிமுக ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த அதிகாரிகள் பற்றிலாம் நல்லா தெரியும். அந்த கார்த்திகேயன் எப்படி இருப்பார், இல்லை பழனியப்பன் எப்படி இருப்பார், இல்லை சாமிநாதன் எப்படி இருப்பார்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க ஆட்சியில் அவங்க எப்படி இருந்தாங்கன்னு தெரியும், அவங்க யாரோட ஆளுங்கன்னு தெரியும். அதனால் வேண்டிய ஆளுங்களை பிக் பண்ணி சூஸ் பண்ணுவாங்க. தாவேக்காவுக்கு அந்த மாதிரி அனுபவம் எதுவும் கிடையாது. அவங்களுக்கு இப்போ வந்து இந்த அதிகாரி தான் நமக்கு வேணும், விஜய்க்கு செக்ரட்டரியாக செந்தில்குமாரை தான் போடணும்னு வச்சுக்கோங்களேன். இது விஜயே பார்த்து செலக்ட் பண்ணிருப்பாரா?
விஜய்க்கு யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, அவருக்கு யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க. நமக்கு தெரிஞ்சவர் நீங்கள் செந்தில் வேலை போட்டுக்கோங்க சார், நல்ல ஐஏஎஸ் ஆஃபீஸர் சார். நீங்கள் வந்து லட்சுமி பிரியாவை போட்டுக்கோங்க சார், உங்களுக்கு உதவியாக ரொம்ப இருப்பாங்க சார். இல்லை நீங்கள் வந்து இவரை போட்டுக்கோங்க சார், அவரை போட்டுக்கோங்க சார். எல்லாம் 3வது மனுஷங்க மூலமாக ரெக்கமெண்டேஷன் வருது, இல்லை கட்சிக்காரங்க மூலமாக ரெக்கமெண்டேஷன். இவருக்கு யாரையுமே தெரியாது, இவருக்கு ப்ராக்டிக்கலி யாரையும் தெரியாது. நீங்கள் சொல்கிற மாதிரி ஐஆர்எஸ் இதில் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஐஏஎஸ் ஐபிஎஸ், ஐஆர்எஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ரெவன்யூ சர்வீஸ். ஸோ ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல வந்து தெரிஞ்சவங்க மூலமாக தான். கமிஷனர் அமல்ராஜை போடணுமா, அதுக்கு ஒரு கன்சிடரேஷன் இருக்கும். அமல்ராஜ் ஏன் போட்டாங்கிறதுக்கு பின்னாடி வேற ஒரு விஷயம் இருக்கும். ஜேசிடி பிரபாகரன் ஏன் போட்டாங்கிறதுக்கு அதுக்கு பின்னாடி வேற ஒரு விஷயம் இருக்கும். அவர் திறமையால போட்டாங்களா, வேறு எதுக்காக போட்டாங்களா நமக்கு தெரியாது. ஸோ ஏதோ ஒரு வகையில் வந்து யாருமே விஜய்க்கு தெரிஞ்சவங்களாம் இருக்க மாட்டாங்க. சில பேர் தெரியலாம், சில பேர் தெரியாது இருக்கலாம். எல்லாமே 3வது மனுஷங்க மூலம் ரெக்கமெண்டேஷன். எனக்கு தெரிஞ்சவர் சார், எனக்கு தெரிஞ்சவர் சொன்னார் சார், ஒரு பெஸ்ட் ஆஃபீஸர்னு. இல்லை சார், இவர் மேலே எந்த விதமான இதுவும் இல்லை. சீஃப் செக்ரட்டரி உண்டு ஒரு 10 பேரை கொடுத்துருப்பாரு. இவரோட பேக்ரவுண்ட் இப்படி இருக்குது, இவரோட பேக்ரவுண்ட் இப்படி இருக்குது, அதிலேருந்து ஒரு சூஸ் பண்ணுங்க சார் இருப்பார். அவருக்கு எந்த விதமான வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட்டும் அவருக்கு விஜய்க்கு இருக்காது. ஏன்னா அவருக்கு யாருக்குமே தெரியாது. தெரிஞ்சிருந்தால் தான் வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் வரும். திமுக கருணாநிதினா உடனே ராஜமாணிக்கம் வந்து உட்காந்துப்பார் கரெக்டாக. வேற ஒருத்தர் பழனிசாமினா இன்னொரு ஒருத்தர் வந்து உட்காந்துப்பார். இல்லை ஜெயலலிதானா வேற ஒரு ஆஃபீஸர் வருவார். எல்லாருக்கும் ஒரு ஆஃபீஸர் கூட இருப்பாங்க. இவருக்கு அது மாதிரி யாருமே தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் வந்திருக்கிற அதிகாரிகள்லாம் ஓரளவுக்கு வந்து விஜய் நியாயமாக இருப்பாங்க நம்பி அவங்கள போட்டிருக்காரு. அவங்க எதிர்பார்ப்புக்கு இவங்க வேலை செய்யணும். ஏன்னா அவங்க முன்னாடி இருக்கிற டாஸ்க் இருக்குல்ல, விஜய் முன்னாடி இருக்கிற டாஸ்க் ரொம்ப அதிகம். அவர் கொடுத்துருக்க வாக்குறுதிகள்லாம் ரொம்ப அதிகம். 2500 ரூபா கொடுக்கறது, 6 சிலிண்டர் கொடுக்கறது, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்களோட ஃபேமிலிக்கு 15,000 ரூபா கொடுக்கறது, இப்போ தமிழ்நாடு முழுக்க பெண்களுக்கு ட்ராவல் கொடுக்கறது, 4,000 ரூபா வேலையில்லா பட்டதாரிகளுக்கு கொடுக்கறதுன்னு, மோதிரம் போடுறது குழந்தைங்களுக்கு, 8 சவரன் நகை கொடுக்கறது, எல்லாம் பெரிய விஷயம். இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு கோஆர்டினேட் பண்ணி ஒழுங்காக வேலை செய்யணும். கவர்மெண்ட்டோட இன்கம்மை ஜென்ரேட் பண்ணணும், கடன் அடைக்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கணும், புது கடன் வாங்குறத கொஞ்சம் குறைச்சிக்கணும். பல விஷயங்கள் இருக்குது. இதுக்கெல்லாம் அதிகாரிகள், நல்ல அதிகாரிகள் வேணும். இப்போ ஃபைனான்ஸ் செக்ரட்டரி சித்திகை போட்டிருக்காங்க. சித்திகை ஏன் போட்டாங்கன்னா, அது ஒரு 4 பேர் ரெக்கமெண்டேஷனுக்கு அப்புறம் சித்திக்கு நல்ல ஆஃபீஸர் சார், பெஸ்ட்டு சார், அவரை போட்டுக்கோங்க சார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க யாராவது. அப்படி சொல்லி தான் அவரை போட்டாங்க. எனக்கு தெரியும், அவர் விஜய்க்கு நேரடியாக தெரியாது. அது யார் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியும். அது மாதிரி தான் போட்டிருப்பாங்க எல்லாருமே. ஸோ அதனால் வந்து அதிகாரிகள் இப்போ அவங்க எதிர்பார்க்கிறபடி வேலை செய்யணும், அவ்வளோதான். ஆனால் இந்த அதிகாரிகள் கவுத்து விடுற அதிகாரிகள் இருப்பான். இவங்க ரொம்ப ஆர்வத்தோடு வேலை செய்வாங்க. இவங்க எதிர்பார்ப்புக்கு அந்த அதிகாரிகள் நடக்க மாட்டாங்க. அவங்க ரூல்லாம் கோட் பண்ணுவாங்க. சார் இந்த ரூல் படி இது செய்ய முடியாது, அந்த ரூல் படி சார் ஃபைனான்ஸில் அப்ஜெக்ட் பண்ணுறாங்க சார், அதை அப்ஜெக்ட் பண்ணுறாங்க சார், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அப்ஜெக்ட் பண்ணுறாங்க சார். இல்லை இப்போ பிஎம்சி ஸ்கூலில் இருக்க வச்சுக்கோங்க, அதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா ஏற்றுக்கலையான்னு ஒரு முக்கியமான பிரச்சனை. ராஜ்மோகன் என்ன சொல்கிறாரு, கல்வி அமைச்சர் இருமொழி கொள்கை தான் எங்கள் கொள்கைன்றார். அப்போ பிஎம்சி ஸ்கூலில் என்ன முடிவு எடுக்க போகிறீங்கன்னா அதுக்கு பதில் இல்லை. அப்போது இவங்க இனிமேல் என்ன மாதிரியான கொள்கை ரீதியான முடிவுகளும் எடுக்க போகிறாங்க. அதெல்லாம் பல விஷயங்கள் இருக்குது. எல்லாமே வந்து இப்போ தான் வந்திருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு 3 மாத காலம் டைம் கொடுக்கணும். ஆரம்பம் வந்து பொய் சொல்லி ரீல்ஸ்லாம் விடக்கூடாது. அது ஆட்சிக்கு வரும்போது நீங்கள் பண்ணீங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்கள் ஏதோ 710 கடையை மூடுங்க, அது வேணாம்னு சொல்லலை அவங்க. அது வந்து பெரிய விஷயம். 10 ரூபா வாங்குறது நின்றுட்டுன்னு சொல்ல முடியுமா உறுதியா? இன்னும் 10 ரூபா வாங்கினாங்க, 20 ரூபாயா வாங்குறானுங்க. பல ஊர்களில் 20 ரூபாயா வாங்குறானுங்க. அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் சிஸ்டத்தோட ஒரு பாட்டாக இருக்குது. அன்றைக்கி என்ன சொன்னீங்க, 10 ரூபா வாங்கி பாலாஜி செந்தில் பாலாஜி பேக்கெட்டில் போட்டுக்கிறாருந்தீங்க. இல்லை அதுக்கு முன்னாடி இருந்து வேலுமணி அவரோட வேலுமணி எக்ஸ்ட்ரா ரூபாய் பேக்கெட்டில் போட்டாருந்தீங்க. இன்றைக்கி என்ன சொல்கிறீங்க, டாஸ்மாக் கடையில் ஏற்றுக்கூலி இறக்கு கூலி, அதை லாரியிலேருந்து இறக்குறது ஏற்றுறதுக்குலாம் யார் சார் பைசா தருவாங்க? கவர்மெண்ட் கொடுக்குறதில்ல. இந்த 10 ரூபா எடுத்து தான் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு இப்போ ஒரு சமாதானம் சொல்கிறீங்க. அப்போது திமுக ஆட்சியில் நீங்கள் செந்தில் பாலாஜி பையில் 10 ரூபா போச்சுன்னு சொன்னீங்க. இப்போ 10 ரூபா வாங்குறதுக்கு ஒரு காரணம் சொல்கிறீங்கல்ல. அப்போ அந்த 10 ரூபா அதுக்கு தான் அன்றைக்கும் வாங்கினாங்க, நீ ஏன் ஒத்துக்க மாட்டேன்றீங்க? அது மட்டும் செந்தில் பாலாஜி பையில் போச்சு, இன்றைக்கி வாங்குறது உங்கள் ஆட்கள் யார் பையிலையும் போலையா? அதுக்குன்னு தனி மந்திரியே போட்டிருக்கீங்க. அவர் என்ன பண்ணுறாரு பொறுத்து தான் பார்க்கணும். அதனால் we have to give some time to விஜய். ஆனால் வந்து பொய் சொல்லி ரீல்ஸ்லேயே நடத்தலாம், இல்லை சோஷியல் மீடியாலேயே நடத்தலாம்னு நினச்சாருன்னா மக்கள் ஒரு தடவை தான் இவருக்கு மாற்றத்துக்காக தான் ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த மாற்றம் வேணும் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. இவர் செல்வாக்கு மிக்க ஒரு நடிகராக இருக்கிறதுனால கூடுதலாக ஓட்டு வாங்கியிருக்காரு. பொதுவாக இந்த மாதிரி தேர்ட் ஃபோர்ஸாக வரவங்க ஸ்பாயிலராக இருப்பாங்க. இவர் வந்து கூடுதலாக கொஞ்சம் வாங்கியிருக்காருன்னா அதிக செல்வாக்கு மிக்க நடிகராக இருக்காரு. திமுக பிடிக்காதவங்க ஒரு ஓட்டு போட்டிருக்காங்க, ஒரு மாற்றத்துக்காக ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த மாற்றத்தை செய்வதற்கு இவர் தகுதியானவர் தானா என்பதை மக்கள் வாட்ச் பண்ணுவாங்க. அது அடுத்த தடவையும் இந்த மாற்றத்தை அவங்ககிட்ட நீ பண்ணலைன்னா அடுத்த ஆளை மாற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்கள் நடிகராக கூட இருக்கலாம், பெரிய ஆளாக இருக்கலாம், அது வேற விஷயம். அதனால் இவர் பர்ஃபார்ம் பண்ணால் தான் அடுத்த வாட்டி இவருக்கு ஓட்டு. ஓகே, அமைச்சரவையில் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் நம்ம வந்து பார்க்குறோம். நீங்கள் சொன்ன மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் மட்டும்தான் வந்து கொஞ்சம் இந்த சீனியர் கேட்டகரியில் இருக்காங்க, சூப்பர் சீனியர் கேட்டகரியில் இருக்காங்க. ஏன்னா இப்போது அவர் கொடுக்கக்கூடிய அட்வைசஸாக இருக்கட்டும், இல்லை அரசியல் அனுபவங்களாக இருக்கட்டும், எல்லாமே விஜய்க்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்க போதில்லைன்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஒரு ஃப்ரெஷ் பிளட் வந்திருக்கு அப்படின்றப்போ தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம்
இப்போ நம்ம வந்து ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கை பார்க்குறோம். 2006 பார்த்தோம், 2011 பார்த்தோம், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்த பீரியடில் பார்த்தோம். அதுக்கப்புறம் பெருசாக ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் தமிழ்நாட்டில் எதுவும் நடக்கலை. இந்த ஆட்சியில் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் வர்றதுக்கு இந்த அமைச்சரவையின் வாயிலாக வாய்ப்பு இருக்கா? சார் இது வந்து தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு திருப்பம் சார். 59 வருஷத்துக்கு 52க்கு அப்புறம் கூட்டணி ஆட்சி இப்போ தான் சார் வந்திருக்கு. காங்கிரஸ் ஆட்சியில் வந்திருக்கு 59 வருஷத்துக்கு அப்புறம். ஒரு கூட்டணி கவர்மெண்ட்டாக ஃபார்ம் ஆயிருக்கு. இதில் காங்கிரஸோ விசிகாவோ ஐயுஎம்எல்ஓ எல்லாருமே வந்து சேர்ந்துருக்காங்க. இது வந்து இந்த அணி ஆசச் இந்த கவர்மெண்ட்டை பார்க்கும்போது இது பிஜேபிக்கு எதிரான ஒரு கட்சிகள் இருக்கிற அணியாக இருக்கிறத பார்க்குறோம். அவரும் கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லிட்டு தான் ஆட்சியில் உட்காந்துருக்காரு. காங்கிரஸோட க்ளோஸாக இருக்காரு. ஸோ இது பிஜேபிக்கு எதிரான ஒரு கவர்மெண்ட்ன்றது நமக்கு நல்லாவே தெரியுது. இதில் போட்டிருக்கிறவங்களாம் இளைஞர்கள், நீங்கள் சொல்கிற மாதிரி ஆவரேஜ் அமைச்சரவையோட ஆவரேஜ் வயசு வந்து 45 50க்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு இளைஞர்கள்லாம் கிரகித்து கொள்றதுக்கான வாய்ப்பு, கிராஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சீக்கிரம் வந்து விஷயங்களை புரிஞ்சுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ ஒரு தகவல் தொடர்பு போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் லேட்டஸ்ட்டு தொழில்நுட்பத்தெல்லாம் பயன்படுத்தி வேலை செய்வாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. ரெண்டாவது வந்து இந்த மாதிரி இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது போன்ற விஷயங்கள்லாம் அதிரடியான முடிவுகள் எடுப்பாங்க. இல்லை ஓரளவுக்கு இளைஞர்கள் லஞ்சத்தை எதிர்ப்பாங்க, லஞ்சம் வாங்குறது விரும்ப மாட்டாங்க போன்ற விஷயங்கள் இருக்குது. ஆனால் என்னென்னா இதில் வந்து பல பேர் சீட் கொடுக்கப்பட்ட பல பேர் வந்து பல கட்சிகள் இருந்துட்டு வந்தவங்க. புரியுது. ஏன்னா திடீர்னு கடைசி நிமிஷத்தில் வந்து சேர்ந்தவங்க கூட இதில் மந்திரியாக இருக்காங்க. அதனால் இப்போது மந்திரியாக இருக்கிற பெரும்பாலும் விஜய் மக்கள் மன்றத்தில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் பெரும்பாலானவர் வந்து எம்எல்ஏ இருக்கிறவங்க கடைசி நேரத்தில் வேறு வேறு கட்சியில் டிக்கெட் கிடைக்காதவங்களாம் வந்து இங்கே டிக்கெட் வாங்கிட்டு மந்திரியாக இருக்காங்க. ஏதோ ஒரு புள்ளி ஒருத்தர் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு குறைந்தபட்சம் ஒரு 50 பேராவது வெளி இதுலேருந்து வந்தவங்களா இருப்பாங்க. அவங்களும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ஏற்கனவே அரசியலில் ஊரினவங்களாக இருப்பாங்க. அவங்க லோக்கலில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் இறங்குவாங்கன்னு சொல்ல முடியாது. அப்போது திமுகவுக்கு கீழே இருக்கிற கட்சிக்காரன் மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர் பேரை கெடுத்து வச்ச மாதிரி இவங்களுக்கு கீழே பேரை கெடுக்காத இருக்கணும். போய் இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன்ட்டு அங்கே இருக்கிற தாவேக்காவோட பல்வேறு அணிகளோட ஆட்கள் போய் ஆஸ்பத்திரிக்கும் அங்கேயும் இங்கேயும் கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கும் போய் ஏதோ கொஞ்சம் அலம்பல் பண்ணாங்க வச்சுக்கோங்களேன். அப்போ அது கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேர் வந்து சேரும். என்னன்னா விஜய் எதுக்கும் வாயே திறக்க மாட்டார். அதனால் அவர் என்ன நினைக்கிறான்னு யாருக்குமே தெரியாது. அவர் என்ன நினைக்கிறார், அவர் பர்ஃபார்ம் பண்ணால் தான் தெரியும். அது அரசாங்கம் ஐஎன்பிஆர் மூலமாக அறிக்கை வந்த பிறகு தான் கவர்மெண்ட் என்ன ஆக்ஷன் இருக்குன்னு தெரியுமே தவிர விஜய் எந்த பத்திரிகையாளரும் சந்திக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறவே தெரில. ஒரு புதுசாக ஒருத்தர் முதல்வராக வந்தார்னா ஒரு கட்டசிக்காவது ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுவார். அது கூட பண்ண மாட்டேன்றார். ரோல் டெல்லி போகிறார், டெல்லியில் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறாரா தெரியாது, அங்கே இருக்கிற தமிழ் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறாரா தெரியாது. ஏன் ஒரு ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறதுக்கு பயப்படாத தெரில. பல விஷயங்கள் அவர்கிட்ட கேட்கறதுக்கு இருக்குது. எதுவுமே அவர் மீட் பண்ணவே மாட்டேன்றார் ப்ரெஸ்ஸை. இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு வந்து ஜனநாயகத்துக்கு நல்லதில்லை. இல்லை, நீங்கள் சொன்னதிலே வந்து இப்போது ஆதவ அர்ஜுனாவாக இருக்கட்டும், இல்லை செங்கோட்டையனாக இருக்கட்டும், எல்லாருமே பிற கட்சியிலேருந்து உள்ளே வந்தவங்க தான். ஸோ இப்போ இதில் குறிப்பாக சொல்லணும்னா ஆதவ அர்ஜுனா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ஒரு நிலைப்பாடு பார்க்க முடியுது. எப்படி பார்க்குறீங்க அதை? அவர் சந்தோஷமாக தான் இருப்பார் சார். அவர் வந்து இந்த மாதிரியான ஒரு எலிவேஷன் ஒரு வாழ்க்கையில் எதிர்பார்த்துருப்பார். டிஎம்கேல எம்பி போஸ்ட்டுக்கு பாவம் எதிர்பார்த்தாரு, ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருந்தார். அங்கேருந்து விசிகாவுக்கு வந்தார். விசிகாவை எப்படியாவது திமுக அணிலேருந்து பிரிக்கணும்னு பார்த்தாரு. இப்போ பிரிச்சிட்டார்ல, அவங்களுக்கு ஆஃபர் பண்ணி பிரிச்சுட்டாரு. திமுக அணிலேருந்து பிரிச்சுட்டு போயிட்டாரு. ஸோ அவருக்கும் நல்ல ஒரு பொறுப்பு கிடச்சிருக்கு. அதனால் வந்து அவரும் வந்து பொதுப்பணித்துறைன்னு நினைக்கிறேன். பொதுப்பணித்துறைன்றது சாதாரண விஷயமா? அதனால் வந்து அதை வந்து காமதேனு மாதிரி அது. அதனால் வந்து அவருக்கு சந்தோஷமாக தான் இருப்பார். அவர் ஏற்கனவே அவர் வந்து லாட்ரி சீட்டு போன்ற விஷயங்கள்லாம் அடிபடுது. பல பேர் இதை லாட்ரி மாடலர் சார்னு கேட்குறாங்க. அந்த மாதிரியும் சொல்கிறவங்களாம் இருக்காங்க. நம்ம அந்த மாதிரியான விஷயத்துக்கு நம்ம எடுத்த உடனே போக வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஆதவ அர்ஜுனாவை பொறுத்த மட்டும் அவருக்கு அட்வான்டேஜ் தான் அவருக்கு நல்ல ஒரு எலிவேஷன் வந்திருக்குன்றதான் என்னோட கருத்து ஆக்சுவலாக. ஓகே, ரொம்ப நன்றி. என்னோட கேள்விகள் எல்லாத்தையும் பதில் சொன்னதுக்கு, உங்களோட நேரத்தை எங்களோட பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.